லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கிறாப்ல. இவர் வந்து எதுக்குமே ஆசைப்படாதவர், எதுக்குமே ஆசைப்படாதவர். எனக்கு எதுவுமே ஆசை இல்லைங்க, என்னங்க பெரிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல தயாரிக்கிற கார்ல இவருடைய டிக்கி உட்காராது. அங்கிருந்து வர ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் இந்த ரோனுடைய டிக்கி உட்காரும். அந்த டிக்கில தான் இவர் டிக்கி உட்காரும். அதை இறக்குறதுக்கு என்ன பண்ணும்? பணம் கட்டணும்ல. இறக்குமதி வரியை கட்ட மாட்டேன்னு சொல்லி இறக்குமதி வரி கட்டாதனால இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன பண்ணுது? போக்குவரத்து துறை இவர் வண்டிக்கு இங்க ஒரு எண் கொடுக்கணும், அந்த எண்ணை கொடுக்கல. ஏன்னா வருமா இறக்குமதி வரியை கட்டலன்னு சொல்லி இவர் கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்துல நீதிபதி கேக்குறாங்க, படத்துல சமூக நீதி பேசக்கூடிய நீங்க இப்படி வருமானத்தை ஏய்ப்பது என்பது அது தேச விரோதம். எது தேச விரோதம்? வரி கட்டாமல் இருப்பது தேச விரோதம் என்று நீதிபதியால் கண்டிக்கப்பட்ட இவர் தான் ஊழல் கரையொடியாதவர், இவர் தான் நேர்மையாளர். அந்த நீதிபதி வந்து நீங்க ரியல் ஹீரோ மட்டும் பத்தாது, ரியல் ஹீரோவாவும் இருக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை எனக்கு மனசு புண்பட்டுச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த